ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனாவே நமக்கு ஞாபகம் வர்றது முருகர். முருகர்னாவே நம்ம வெற்றிலை தீபம் போடுவோம். அப்படி இல்லைன்னா பருப்பு தீபம் போடுவோம். ஒரு சிலர் கோயிலுக்கு போவாங்க. நான் ஒரு டைம் கோயிலுக்கு போவேன் ஒரு வாரம். அப்புறம் வீட்டிலே வெற்றிலை தீபம் போட்டுருவேன். இன்றைக்கி வீட்டிலே வெற்றிலை தீபம் 1 to 2 அந்த டைமில் தான் போட்டேன். செவ்வாய் குறையில் தான் மேக்ஸிமம் வெற்றிலை தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது. காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த டைம் தான் செவ்வாய் குறை. இந்த டைமில் ஏற்றினா நம்ம வேண்டியதெல்லாம் நடக்கும். எனக்கும் பாசிட்டிவாக அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நானும் இப்போ 1 இயராக வெற்றிலை தீபம்லாம் போட்டுட்ருக்கேன். நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு முருகரை எடுத்துகிட்டு போய் முருகரையும் வேலையும் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணேன். சந்தனம், பன்னீர், விபூதி வச்சு அபிஷேகம் பண்ணிட்டேன். அப்புறம் 6 வெத்தலை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் சந்தனம், குங்குமம் வச்சுட்டு விளக்கு ஏற்றியாச்சு. திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிடும்போது திருப்புகள், வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் பாராயணம் பண்ணுவாங்க. நான் அதிகமாக வேல்மாறல் தான் படிப்பேன். வேல்மாறல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த லைன் ரொம்ப பிடிக்கும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. இது நான் அடிக்கடி சொல்வேன். அப்புறம் 6 முகம் மருடும் அனுதினமும் 7 முகம் அந்த மகா மந்திரமும் சொல்வேன். எனக்கு ரொம்ப